கடனை திருப்பி பெறும்போது வாடிக்கையாளரிடம் நன்மதிப்பை கடைபிடிக்க வேண்டும் என்று வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடந்த வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மாநாட்டில் முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: கடன்களை வசூலிக்கும் போது வாடிக்கையாளர்கள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்பட வேண்டும். ரிசர்வ் வங்கியின் விதிகளை பின்பற்றி கடன்களை வசூலிக்க வேண்டும். ரூபாய் 500 கடனை செலுத்தாதவர்களிடம் நிதி நிறுவன ஊழியர்கள் கடினமாக நடந்து கொண்டதாக பல ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு உள்ளன. நீங்கள் உங்களின் வேலையைத்தான் செய்கிறீர்கள் என்பது தெரியும், ஆனால் மனசாட்சி இல்லாமல் செயல்படக்கூடாது. வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் தற்போது வங்கிகளால் வழங்கப்படும் மொத்த கடனில் 24% மட்டுமே வழங்குகின்றன. இதை 2047 குறைத்தது 50% உயர்த்த வேண்டும். விக்சித் பாரத் 2047 இலக்கை அடைய உதவும் வகையில் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும். 2021 ரூபாய் 24 லட்சம் கோடியாக இருந்த வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அளித்த கடன் தொகை 2025 ரூபாய் 48 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது இரட்டிப்பாகும். 2047 வங்கிகளின் வழங்கும் கடன் தொகையில் 50% வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் வழங்கிவிட வேண்டும். அதிக வளர்ச்சி தரக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள், கிரீன் எனர்ஜி உள்ளிட்ட துறைகளுக்கு கடன் வழங்குவதை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.